சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விதியின் 110 கீழ் அறிக்கை ஒன்றை அவையிலே எடுத்து வைக்க அனுமதி தந்த தங்களுக்கு முதலில் நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரறிஞர் அண்ணா வழி நடந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் நகர்ப்புறங்களில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழ சிறந்த பல திட்டங்களை உருவாக்கி வருகிறது. இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் இதுவரை 29,439 அடுக்குமாடி குடியிருப்புகளும் 1,70,70,462 தனி வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 172 திட்டப்பகுதிகளில் 79,094 அடுக்குமாடி குடியிருப்புகளும் 89,429 தனி வீடுகளுக்கான கட்டுமான பணிகளும் பல்வேறு நிலைகளில் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்ட பணிகளுக்காக 6,685 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டும் பணிகள் மட்டும் கவனம் செலுத்தி அத்துடன் நின்றுவிட்டால் இந்த அரசு பழைய அடுக்குமாடி குடியிருப்புகளின் மறுசீரமைப்பிலும் கவனம் செலுத்துகிறது. சென்னை மற்றும் இதர நகரங்களில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் சில நீண்டகால பயன்பாடு மற்றும் தட்பவெப்ப நிலை காரணமாக சிதலமடைந்துள்ளன. இந்த குடியிருப்புகளை முறையாக கணக்கெடுத்து அவற்றை மறு கட்டுமானம் முடிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மறு கட்டுமானத்திற்கு பின் குடியிருப்புகள் புதுமையான மேம்படுத்தப்பட்ட அம்சங்கள் மற்றும் வசதிகளுடன் பழைய குடியிருப்புகளில் முன்னர் வாழ்ந்த குடும்பங்களுக்கும் இதே திட்ட பகுதிகளின் அருகில் வாழும் நகர்ப்புற ஏழை குடும்பங்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் தற்போது தமிழ்நாடு முழுவதும் 1,93,891 அடுக்குமாடி குடியிருப்புகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அவற்றுள் 28,643 குடியிருப்புகள் சிதிலமடைந்துள்ளதாக தொழில்நுட்ப வல்லுநர் குழுவால் கண்டறியப்பட்டுள்ளன. இவை அனைத்திலும் அடுத்த 3 ஆண்டுக்குள் மறு கட்டுமானம் செய்யப்படும். இதன் முதற்கட்டமாக 2024-25 ஆண்டில் சென்னை மாநகரில் கிழக்கு கல்லறை சாலை, கொடுங்கையூர், வ.உ.சி. நகர் போன்ற திட்டப்பகுதிகள், தஞ்சாவூரில் ஏவி நகர் திட்டப்பகுதி மற்றும் திருச்சியில் கோட்டக்கொள்ளை திட்டப்பகுதி ஆகியவற்றில் உள்ள 6,746 அடுக்குமாடி குடியிருப்புகள் 1,146 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு கட்டுமானம் மற்றும் புதிய திட்டப்பகுதிகள் கட்டுமானம் செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த 110 விதியின் கீழ் நகர்ப்புறங்களில் வீடு கட்டுகின்ற இந்த அருமையான திட்டத்தை ஆதரித்தும் வரவேற்றும் பேசுவதற்கு வருகின்ற மாமன்ற உறுப்பினர்கள் தயவு செய்து 2 நிமிடங்களுக்குள் இதை வரவேற்று பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலில் மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.